Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ள வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 508, 509, 510 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 1ஓட யூனிட் வைஸாக வந்து நம்ம எம்சிக்யூஎஸ் 5 மார்க் 10 மார்க் எல்லாமே வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 508 பிளாக் 2ஓட யூனிட் 9ஓட எம்சிக்யூஎஸ் 5 மார்க் 10 மார்க் எல்லாம் வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் என்ன சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தப்பல டிஎல்எட் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தொடக்க கல்வி ஆசிரியர் பட்ட டிஎல்எட் பாடப்பிரிவு 508 கலை மற்றும் கலைக்கல்வி தொகுதி 2 அலகு 9 முக்கியமான சுகாதார பணிகள். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இடையில வந்து நம்ம வந்து எம்சிஎஸ் மட்டும் இல்லை, அதை 5 மார்க் 10 மார்க் கேட்டால் எப்படி எழுதணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கின்ஸ் எதாவது கொடுத்துருப்பாங்க, அதை 10 மார்க் எப்படி வந்து ப்ரீஃபாக எழுத முடியும் அப்படின்றத இடையில சொல்லுவோம். அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க சொல்கிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், உடல் கல்வி நோக்கம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் உடலை வளர்ப்பது. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சமூகத்தில் சிறப்பாக செயல்பட வைப்பது. மூணாவது நலமான மனவெழுச்சி. நாலாவது பார்த்தீங்கன்னா அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டு, அதனால் வந்து அனைத்துன்றது தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் கல்வி நோக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா 10 மார்க்கோ 5 மார்க் கேட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் உடல் வளர்ப்பது, உடலை வளர்ப்பது, மாணவர்களின் சமூகத்தின் சிறப்பாக செயல்பட வைப்பது, நலமான மனவளர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதிருங்க, நோட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவரின் உடலை வளர்ப்பது எப்படி அப்படின்ற மாதிரி அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 10 மார்க்கில் கேட்பாங்க. 10 மார்க்கில் வந்து நம்ம எழுத முடியும். இது வந்து எம்சிக்யூஸாக இருந்தாலும் வந்து 10 மார்க்கில் எப்படி கேட்பாங்க 5 மார்க்கில் கேட்பாங்கன்றதை நம்ம வந்து நீங்களாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து எழுதணும், சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ அதிகபட்ச கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அஸ் அ டீச்சராக எப்படி எழுதுறது அப்படின்னு மாதிரி தான் கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் எம்சிக்யூஸ் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதை 5 மார்க் அப்படி கேட்பாங்க 10 மார்க் அப்படி கேட்பாங்க சொல்லி நீங்களே வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது உடல் கல்வியின் பண்பு? போட்டியில் பங்கேற்க, நேர்மறை மனப்பான்மை வளர்க்க, பழிவாங்கும் எண்ணத்தை மாணவர்களிடம் வளர்க்க, நாலாவது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட திறமைகளை வளர்க்க. இல்லை கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் தான், பழிவாங்கும் எண்ணத்தை மாணவர்களிடம் வளர்க்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தவறான கூற்று. அப்போதான் ஏன்னா போட்டியில் பங்கேற்க, மறைமுகம் நேர்மறையான மனப்பான்மை வளர்க்க அப்படின்றலாம் வந்து இதில் தவறான கூற்று பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் எண்ணத்தை மாணவர்களிடம் வளர்க்க, இதுதான் தவறான கூற்று. அதனால் வந்து இது மட்டும்தான் வந்து நமக்கு பொருந்தாதது. 3வது கொஸ்டின், உடல் செயல்பாடுகள் மற்றும் பொருத்தமான வாடிக்கைமுறை முறை தேர்வை நலமாக வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். 4வது கொஸ்டின், பள்ளி சூழல் மாணவர்களின் மனப்பான்மை, விருப்பம் மற்றும் நடத்தையை பெருமளவில் பாதிக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் செயல்பாடுகள் மற்றும் பொருத்தமான நடவடிக்கை முறை தேர்வை நலமாக வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ்டேக்காக இருக்குது, நடவடிக்கை இதுதான் கரெக்டு, சரிங்களா? 4வது பார்த்தீங்கன்னா பள்ளி சூழல் மாணவர்களின் மனப்பான்மை, விருப்பம் மற்றும் நடத்தையை பெருமளவில் பாதிக்கின்றது. மாணவர்களின் மனப்பான்மை, விருப்பம், நடத்தை இவற்றை பாதிக்கப்படும்னா பள்ளி சூழல். எதனால் பாதிக்கப்படும்னா பள்ளி சூழல் வந்து பெருமளவில் பாதிக்கப்படும்னு சொல்லணும். அதேமாதிரி பள்ளி சூழல் மாணவர்களால் பள்ளி சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, அதை எவ்வாறு சரி செய்வாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த மனப்பான்மை, விருப்பம், நடத்தை இதெல்லாமே எழுதிட்டு மனப்பான்மை என்னால் என்ன, விருப்பம் என்றால் என்ன, நடத்தை அப்படின்றத பற்றி நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10 மார்க் வாங்கலாம். 5வது கொஸ்டின், குழந்தைகளுக்கு உடல் கல்வி கற்பிப்பது என்பது டேஸ் விளையாட்டு. 6வது கொஸ்டின், குழந்தைகளுக்கு உள்ளார்ந்த ஆர்வம் அவர்களின் டேஸ் பொறுத்து அமைகிறது, நடத்தையை பொறுத்து அமைகிறது. கீழே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உள்ளார்ந்த ஆர்வம் டேஸ் அமைவது நடத்தை, கல்வி, உடற்பயிற்சி இப்படிலாம் கேட்பாங்க. அதாவது நடத்தையை பொறுத்து தான் கரெக்டான ஆன்சர், அதனால் நடத்தைன்னு எழுதிடுங்க. 7வது கொஸ்டின், தரமான உடற்கல்வி திட்டம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளை பெற்றுள்ளது. நேர்மறை மனப்பான்மை வளர்ச்சியை அளிக்கிறது, மாணவர் பங்கேற்பை ஊக்கப்படுத்துகிறது, பிரச்சனையை தீர்க்கும் திறமையை அளிக்கிறது, மாணவர்களின் ஆர்வம், திறன்கள் மற்றும் பண்பாடு வேறுபாடுகளை அடையாளம் காட்டுகிறது, தனிப்பட்ட திறன்களை வளர்க்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து தரமான உடற்கல்வி திட்டம் அப்படின்னா என்ன எழுதுங்க, தரமான உடற்கல்வி திட்டம் என்றால் என்ன, அதை எவ்வாறு கண்டறிவாய், அவற்றை பற்றி சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாங்கன்னா
தரமான உடற்கல்வி பயிற்சி திட்டம் என்றால் என்னன்னு சொல்லி எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வாறு பண்புகள், அதை வந்து பண்புகள் எழுதிட்டு தரமான உடற்கல்வி திட்டத்தின் பண்புகள் அப்படின்றது இந்த மாதிரி நேர்மறை மனப்பான்மை இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக நமக்கு 10 மார்க் வாங்கிடலாம். 8வது கொஸ்டின், உடற்கல்வியின் நோக்கமானது மாணவர்களை இது வந்து வாழ்நாள் முழுவதும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது. வாழ்நாள் முழுவதும் அப்பதான் கரெக்ட். வாழ்நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்க செய்கிறது. இதுவும் செய்கிறது. இதுவும் இங்கிலீஷையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து நம்ம நீங்கள் ரீட் பண்ணாமலே நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஏன்னா வந்து சிலது மிஸ்டேக் அரைஞ்ச அப்புறம் வந்து நோட் பண்ணி காமிப்போம். உடற்கல்வியின் நோக்கமானது மாணவர்களை வாழ்நாள் முழுவதும், ஓகேங்களா, வாழ்நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்க செய்கிறது, செய்வதே ஆகும். 9வது கொஸ்டின், விளையாட்டில் அர்ப்பணிப்புடன் பயிற்சி செய்பவர்கள் எப்போதும் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பர். ஓகேங்களா, அதாவது விளையாட்டின் அர்ப்பணிப்புடன் பயிற்சி செய்பவர்கள் டேஸ் கட்டுப்பட்டு இருப்பார், மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பார். கொஸ்டின் வந்து மாற்றி கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் எடுத்தாங்கன்னா அதையே நீங்கள் மல்டிப்புளாக எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் அவங்களால எம்சிக்யூஸில் ஃபுல் மார்க் முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா 20 மார்க் எடுக்கலாம், ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். எம்சிக்யூஸில் வந்து மார்க் நீங்கள் கம்மியானால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து அடுத்து பிரீஃப் எழுதுறதுக்கு நீங்கள் யோசிக்கணும். 10வது கொஸ்டின், விளையாட்டை ஒரு ஆன்மீக பணியாக கருதி பயிற்சித்தால் சிற்பாக ஈடுபடுபவர்கள் அவர்களுக்கு வெற்றி தோல்வி எல்லாமே ஒன்றாகும். ஆன்மீக பணியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி வந்து ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னா ஈடுபவர்கள் வந்து வெற்றி தோல்வி ரெண்டுமே ஒன்றாகும். அதை வந்து ஈஸியாக எடுத்துக்குவாங்க. வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி. உடல் தகுதி என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்களை சிறப்பாக செய்யும் நிலையாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் நிலையாகும், செய்யும் நிலையை குறிக்கின்றது. தரமான மற்றும் உடற்கல்வி என்பது ஆக்கமுள்ள நடவடிக்கை வாழ்வதற்கும் தன்னுடைய முழு திறமை அடைவதற்கும் ஏதுவாக அமையும். ஓகேங்களா, இது வந்து வாழ்வதற்கும் தன்னுடைய முழு திறமை அடைவதற்கும் ஏதுவாக அமையும். 12வது கொஸ்டின், தொழில் ரீதியான உடல் தகுதி 5 கூறுகளை உள்ளடக்கியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து எம்சிஎஸ்சி கேட்குறான தொழில் ரீதியாக உடல் தகுதி டேஸ் வகைப்படும் அப்படின்னாங்கன்னா 5 வகைப்படும் எழுதிருங்க. அதாவது தொழில் ரீதியான உடல் தகுதி பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னாங்கன்னா அந்த உடல் ரீதியான உடல் தகுதி என்றால் என்ன அப்படின்னு எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 5 கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 கூறுகள், அதனுடைய கூறுகள் எழுதிட்டு தாங்கும் உறுதி, வலிமை, நெகிழ்வுத்தன்மை, வேகம், நரம்பு தசை ஒருங்கிணைப்பு, இதெல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா இப்படி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. 10 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே எழுதுங்க. தாங்கும் உறுதி அப்படின்னா இல்லைங்க, வலிமை, அதனுடைய என்ன காரணத்துக்காக அதை கூறுறது காரணங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 10 மார்க் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றி ஒவ்வொருக்கும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக நம்ம 10 மார்க் வாங்கிடலாம். 13வது கொஸ்டின், நாம் உடல் செயல்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட டேஸ் மற்றும் டேஸ் தீவிரத்தன்மையுடன் தொடங்குகிறது. அதாவது நேரம் மற்றும் தீவிரத்தன்மையுடன் தொடர்ச்சியாக செய்யும் போது நமது நுரையீரல் வேகமாகவும் இதயம் சிறப்பாகவும் செயல்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் உடல் செயல்பாடுகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், உடல் பயிற்சி செய்வதனால் கிடைக்கும் நன்மைகள் யாவை, உடல் பயிற்சி செய்வதனால் நம்ம உடல் பாகத்தில் உள்ள எந்தெந்த பாகங்கள் நமக்கு நன்றாக செயல்படுகின்றன அப்படின்னு வந்து மாற்றி கேட்பாங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஜென்ரலாக கேட்கறதா அவங்க வந்து பார்க்குறாங்க. ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஓனாக வந்து ஆன்சர் பண்ண தான் கற்றுக்கணும். ஏன்னா வந்து அஸ் அ டீச்சராக நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தீங்களா, ஒரு ஃபிசிக்கல் டீச்சராக நம்ம வந்து அஸ் அ ஃபிசிக்கல் டீச்சராக நம்ம வந்து ஆக்டிவேட் ஆகி அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், சரிங்களா? அப்போ நுரையீரல் வேகமாகவும் இதயம் சிறப்பாகவும் செயல்படுவதற்காக உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம எழுதுங்க. 14வது கொஸ்டின், ஆளுமை வளர்ச்சியானது ஒருவரிடத்தில் அகம் மற்றும் புறத்தே மாற்றத்தை ஏற்படுத்தினால் வாழ்நாளில் வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்கின்ற வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்கின்ற வாழ்க்கை எவற்றை பொறுத்து சிறப்பாக அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆளுமை வளர்ச்சியானது வாழ்கின்ற வாழ்வை பொறுத்து எவ்வாறு சிறப்பாக அமையும், அகம் மற்றும் புறத்தை பொறுத்து சிறப்பாக அமையும். 15வது கொஸ்டின், மன வலிமை என்பது ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் மற்றும் காரண காரியம் திறமை வளர்ப்பதற்கும் இலகுவாக கொண்டுள்ளது. 16வது கொஸ்டின், மனவெழுச்சி சமநிலை என்பது மனவெழுச்சி கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் ஆகும். 17வது கொஸ்டின், சமூக ஏற்புமை என்பது முழு குழுவுடன் இணைந்து செயல்படும் தன்மையே குறிக்கிறது. ஒரு குழுவுடன் இணைந்து செயல்படும் தன்மையை குறிப்பது சமூக ஏற்புடைமை. 18வது கொஸ்டின்,
உடல் தகுதி என்பது ஒருவரிடத்தில் ஏற்படக்கூடிய எதையும் சிறப்பாக எதிர்கொள்ளும் தன்மை, வேகம், வலிமை ஆகியவற்றை வளர்க்கிறது. எதிர்கொள்ளும் தன்மை, வேகம், வலிமை ஆகியவற்றை வளர்ப்பது உடற்தகுதி என்பது ஆகும். 19வது கொஸ்டின். பள்ளியில் உடற்கல்வி கற்பித்தல் மூலம் டேஸ் நற்பலன்களை பெற முடியும். புத்துணர்ச்சி பெற முடியும். மாணவர்கள் புத்துணர்ச்சி பெற முடியும். அதாவது பள்ளியில் உடற்கல்வி கற்பித்தல் மூலம் மாணவர்களுக்கு டேஸ் உணர்த்த முடியும், புத்துணர்ச்சி பெற முடியும் மாணவர்கள், மற்றும் நலமான வாழ்க்கை முறையை தொடர உதவுகிறது. அதாவது வளமான வாழ்க்கை முறையை தொடர்வதற்கும் புத்துணர்ச்சியாக வாழ்வதற்கும் பள்ளியில் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியம். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் 10 மார்க் எழுதலாம். 20வது கொஸ்டின். உடற்கல்வி திட்டம் மூலமாக மாணவர்கள் நலமாக வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு எம்சிக்யூஎஸ் 2 மார்க் 5 மார்க் எல்லாமே உங்களுக்கு வித் கொஸ்டின் ஆன்சரோட நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ பிளாக் 2ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீத ரிமைனிங் இருக்க யூனிட் 10, 11 அதை நம்ம அடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 509ல் இருக்க பிளாக் 2, பிளாக் 3 ரிமைனிங் இருக்க எல்லா யூனிட்டும் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎல் பயிலக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு நான் கம்மியான நாள் தான் இருக்குது. நீங்கள் ஸ்டடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 1 or 3 டைம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் டிஎல்எட் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ரிமைனிங் இருக்க 509, 510 ரிமைனிங் இருக்க யூனிட் பார்த்தீங்களா 508லேயே அது எல்லாமே கொஸ்டின் வித் ஆன்சர், அதே மாதிரி ரிவிஷன் கொஸ்டின், எம்சிகே செலக்டட் 100 கொஸ்டின் நம்ம அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்க யூனிட் அதே மாதிரி ரிவிஷன் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.